சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்கிறீங்க, உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. யோயோ, நான் சொல்றத கேளியா? உன் புள்ள மேல CSR போட்டு வச்சிருக்கேன், அப்படியே ரிமாண்ட் பண்ணிடுவேன் பாக்குறியா என பல்லாவரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளரான சுரேஷ் வழக்கில் தொடர்புடைய நபரை மிரட்டுவது போன்ற ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. 12 வருஷம் கழிச்சு காசு கொடுத்து சார். 12 வருஷம் மாதிரி பேசக்கூடாது. நீ அவங்க வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு, உன் வீடு தனியா இருக்குது. நான் நோட்டீஸ் கொடுத்தேன் சார். வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தேன் சார். அவங்க கோர்ட்ல பாத்துக்கிறேன். ரிமாண்ட் பண்ணுவேன். பாத்துக்க. ஏற்கனவே உன் புள்ள வந்து அமங்கலம் பண்ணான், உன் புள்ளைய ரிமாண்ட் பண்ணுவேன். பாத்துக்கிறியா? நான் சொல்றத கேளியா? செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் திருவிக நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள் சிவக்குமார் சரஸ்வதி தம்பதி. இவர்கள் சரஸ்வதியின் தங்கை கோகிலாவின் வீட்டில் பல ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும் தங்களுக்கு சொத்து பிரச்சனை இருப்பதால் வீட்டை காலி செய்து தருமாறு கோகிலா புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு சிவக்குமார், இது அக்கா தங்கை சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனை என பலமுறை போலீசாரிடம் தெரிவித்துவிட்டு வீட்டை காலி செய்ய முடியாது என மறுத்திருக்கிறார். சொல்லுங்க சார். என்ன அந்த மேட்டர் என்னாச்சு? எது சார்? நான் தான் சார் நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டேன் சார் 2 நாளைக்கு முன்னாடியே. எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கன்னா கோகிலாவுக்கு கொடுத்துட்டேன் சார். என்கிட்ட காப்பியே இருக்கு சார். கோகிலா கிட்ட யாருக்கிட்ட கொடுத்தது? கோகிலா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் சார். கோகிலாக்கு ஆமா சார். 6 மணிக்கு வாங்க. சரிங்க சார். வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் மயிறு கூட ஆகாது. சரிங்க சார். புரியுதா? வக்கீல் நோட்டீஸ் என்ன பண்ற நீ? வக்கீல் நோட்டீஸ்ல என்ன பண்ணுவ? இதனால் உதவி ஆய்வாளரான சுரேஷ், வழக்கறிஞருக்கு படிக்கும் உனது மகனை வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என கூறி சிவக்குமாரை மிரட்டுவது போன்ற ஆடியோ வெளியாகி இருக்கிறது. 12 வருஷம் கழிச்சு காசு கொடுத்து சார். 12 வருஷம் மாதிரி பேசக்கூடாது. நீ அவங்க வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு, உன் வீடு தனியா இருக்குது. நான் நோட்டீஸ் கொடுத்தேன் சார். வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தேன் சார். அவங்க கோர்ட்ல பாத்துக்கிறேன். ரிமாண்ட் பண்ணுவேன். பாத்துக்க. ஏற்கனவே உன் புள்ள வந்து அமங்கலம் பண்ணான், உன் புள்ளைய ரிமாண்ட் பண்ணுவேன். பாத்துக்கிறியா? சார் நான் சொல்றத கேளியா?